சவுதி அரேபியாவில் மரண தண்டனை கைதியாக சுமார் 20 ஆண்டுகள் சிறையில் இருந்த கேரளாவைச் சேர்ந்த அப்துல் ரஹீமை ரூபாய் 34 கோடி பிளட் மணி எனப்படும் இழப்பீடு தொகையை செலுத்தி கேரள மக்கள் மீட்டிருக்கும் சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சார்ந்த அப்துல் ரஹீம் கடந்த 2006ஆம் ஆண்டு தனது 26வது வயதில் ஓட்டுநராக வேலைக்காக சவுதி அரேபியா சென்றார். அந்நாட்டின் தலைநகரான ரியாத்தில் அப்துல்லா என்பவரின் கார் ஓட்டுநராக அவர் பணிபுரிந்து வந்த நிலையில் அப்துல்லாவின் மகன் அனாசி அல்ஷராஹி என்ற சிறுவனை பராமரிக்கும் பொறுப்பும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அனாசிக்கு கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதிகள் செயல்படாமல் இருந்த நிலையில் அவருக்கு கழுத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிறப்பு கருவியின் மூலமே உணவு மற்றும் தண்ணீர் வழங்கப்பட்டு வந்திருந்தது. இந்த சூழலில்தான் 2006 டிசம்பர் 24ஆம் தேதி அச்சிறுவனை அழைத்துக் கொண்டு அருகில் இருக்கும் மார்க்கெட்டுக்கு அப்துல் ரஹீம் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவரது கை சிறுவனின் கழுத்தில் பொருத்தப்பட்டுள்ள கருவியின் மீது பட்டதில் அச்சிறுவன் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கில் அப்துல் ரஹீம் கைது செய்யப்பட்ட நிலையில் 2011ஆம் ஆண்டு அவருக்கு சவுதி உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இதைத் தொடர்ந்து அவர் சவுதி அரேபியாவின் அல்ஹைட் சிறையில் அடைக்கப்பட்டார். இது கொலை அல்ல, விபத்துதான் என அப்துல் ரஹீம் தரப்பில் சட்ட போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2024ஆம் ஆண்டு உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்தினர் 15 மில்லியன் ரியாத், அதாவது இந்திய மதிப்பில் 34 கோடி ரூபாய் குருதி பணம் கொடுக்கும் பட்சத்தில் அப்துல் ரஹ்மானுக்கு மன்னிப்பு அளிக்க முன்வந்தனர். தொடர்ந்து இந்த பணம் செலுத்த 2024 ஏப்ரல் 18 காலக்கெடுவாக நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீமின் குடும்பத்தால் இவ்வளவு பெரிய தொகையை திரட்ட முடியாது என்பதால் கேரள மக்கள் ஒன்றிணைந்து கிரவுட் ஃபண்டிங் மூலம் உலகெங்கிலும் உள்ள மலையாளிகளிடமிருந்து நிதி திரட்டினர். இதனால் மிக குறுகிய காலத்தில் 34 கோடி நிதி திரட்டப்பட்டு சவுதி நீதிமன்றத்தில் செலுத்தப்பட்டது. இதன் விளைவாக அவரது மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனினும் பணியில் அலட்சியமாக இருந்தது ஒரு சிறுவனின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததால் அவர் 20 ஆண்டுகால கடுங்காவல் தண்டனை நிறைவு செய்ய வேண்டும் என நீதிமன்றம் தெரிவித்துவிட்ட நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு அப்துல் ரஹீம் தற்போது விடுதலையாகியுள்ளார். தொடர்ந்து பக்ரீத் நாளான நேற்று அவர் கேரளா திரும்பிய நிலையில் கோழிக்கோடு விமான நிலையத்தில் திரண்டிருந்த அவரது உறவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வீட்டுக்கு சென்ற அவர் தனது தாயை கட்டிப்பிடித்து அழுத காட்சி அங்கிருந்த அனைவரையும் கண்கலங்க செய்தது. 20 ஆண்டுகளுக்கு பிறகு தனது மகனை கண்ட தாய் ஆனந்த கண்ணீரை வடித்தார். இது குறித்து பேசியுள்ள அப்துல் ரஹீம், எனது தாயை மீண்டும் பார்க்க வாய்ப்பளித்த இறைவனுக்கும் எனக்கு உதவிய ஒவ்வொரு கேரள மக்களுக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கேரள மக்களின் ஒற்றுமையை காட்டுவதாக பலரும் കരുത്ത് തെളിവിത്ത് വരുகின்றனர். പിന്നെ റിയാദിലെ നിയമസഭാ കമ്മിറ്റികളും നാട്ടിലെ നിയമസഭാ കമ്മിറ്റികളും എന്റെ നാട്ടുകാരും സുഹൃത്തുക്കളും എല്ലാ ലോക മലയാളികൾക്കും വളരെ വളരെ നന്ദി അറിയിക്കുന്നു. ഈദ് മുബാറക്.